குழந்தைங்களோட அறிவு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க அதையெல்லாம் யாரும் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த டெல்லி ஸ்டேட்டில் வந்து இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கல்விக் கொள்கை வந்து தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் இல்லை அதாவது ஒரு 10 வயசுக்கு மேலே தான் வந்து அவன் சில விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த வயசு வரைக்கும் அவங்கள ஃப்ரீயாக விட்டால் தான் வந்து அவங்க கல்வி பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக போகும். நீங்கள் முதல்லேருந்தே வந்து எக்ஸாமு பாஸுன்னு அவன் 8வது வரைக்கும் தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பிள்ளைங்களை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8வது வரைக்கும் இல்லை 10வது வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருந்தீங்கன்னா கூட அவன் நிறைய சாதனைகள் படைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் நிறைய இருக்கும். இதனால மாணவர்கள்லாம் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? 90% வந்து கண்டிப்பாக பாதிப்பாங்க. அவங்க பண்ணுற வேலைகளால் வந்து ஏற்கனவே 8வது பாஸ் பண்ணால் தான் வந்து 9th போகணும் 10th போகணுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ 5வதுலேருந்தே நாங்கள் இப்படி தான் பண்ணணும், இது வந்து அதாவது நம்மளோட கல்வி கொள்ளும் முறை வந்து சரியில்லை, நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியான ஒரு கல்வி முறைக்கு போகுமான்னு தெரியாது. இளைஞர்கள் வந்து ஒரு சரியான பாதையை நோக்கி போவாங்களான்னு தெரியாது. அதாவது நீ சொல்கிறது கேட்டு நான் செய்கிறது கேட்டு சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடக்கும். இவங்க 5 வயசுல இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க?